Hello friends, welcome to ரம்ஜான் சமையல். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த கார சட்னி ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க. இந்த கார சட்னியில் இந்த ஒரு பொருள் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வடைக்கு கூட இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6-7 பூண்டு பல் சேர்க்குறேன். காரம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 4-5 கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் மீடியமாக சாப்பிட்றதால 3 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதன் பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தக்காளி ஒரு 2 தக்காளி போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருக்கிறதால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு பெரிய தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோட இந்த புதினா தாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி நல்லா ஆற வச்சிடுறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் நமக்கு சட்னி தயாராகிடுச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோக்களையும்